வெல்கம் டு மை சேனல் ப்ளூ மண்டஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் வறுத்த கறி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சு கடாய் சூடானோடனே அதில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் சமையல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, 4 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. வறுத்த கறி நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே பொடி பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு ஆட் பண்ணிங்கன்னா அது வாயில் கடிப்படும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன பெரிய வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் ஒரே ஒரு பச்சை மிளகா நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு அரை தக்காளி, இதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இந்த இஞ்சி பூண்டு விழுது கூடவே நம்ம வேக வச்ச மட்டனையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இஞ்சி பூண்டோட மட்டனும் சேர்ந்து வதக்குனா அதோட பச்சை வாசனை போகும். நம்ம குக்கரில் மட்டனை 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது கூடவே ஒரு கைப்பிடி புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், கறிக்கு தேவையான உப்பு, இதெல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்குங்க. நல்லா இந்த மசாலாவோட நல்லா பெரட்டி ஒரு 3 நிமிஷம் இல்லை 4 நிமிஷம் நல்லா பெரட்டுங்க. பெரட்டி முடித்ததுக்கப்புறம் இது கூடவே நான் மட்டன் வேக வைக்கும்போது எடுத்து வச்ச மட்டன் ஸ்டாக்கையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது குக் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வைங்க. நல்லா சுண்டி வரட்டும். பாருங்கள், அதில் நம்ம ஆட் பண்ண நல்லெண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. தனியாக பிரிஞ்சு வந்தனால இப்போ நம்மளோட மட்டன் வறுத்த கறி ரெடி. இன்னும் வேணாலும் நீங்கள் நல்லா சுண்ட வச்சுக்கலாம். கிரேவியாக வேணும்னா இந்த பதத்தில் எடுத்துக்கோங்க. உங்களோட மட்டன் வறுத்த கறி ரெடி. வீட்டில் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும். சாப்பாடு, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். என்னோட மட்டன் வறுத்த கறி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.